ப்ளூ ஷர்ட், 65 வயசு, ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். மேட்ரிமோனியில் ஆடு கொடுத்துருந்தான். நேற்று தான் மீட் பண்ணோம். பார்த்த ஒன்று பிடிச்சிருக்குன்ட்டான். மறைச்ச மாதிரி நில்லு. என்னதானா தெரியுமா? என்ன தெரியுமா? 2 மணி நேரம் அவங்க கூட கோவிலாக சுற்றிட்டு இருக்கேன். தம் அடிக்காம தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்னடா பார்க்குற? இப்படி பண்ணால் 50% தான் டேமேஜ். ஸோ இட்ஸ் ஹெல்தி. நாளைக்கு எங்கள் 2 பேருக்கும் டேட்டிங். எப்படின்னு கேளு. எப்படி? ஆദ്യം அப்பல்லோவில் ஹெல்த் செக்கப். நாளைக்கு பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் தான். பின்னே நாரதுக்கான சபா. என் மாதிரி ஒருத்திக்கு தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தானா. இந்த தம் என்ன கொல்றதுக்குள்ள மொக்கடையெல்லாம் பேசியே அந்த பக்கெட் என்ன கொன்னுடும் போதும். என்ன பார்த்து சிரிக்கிறாரு? உன்னை என் ஃப்ரெண்டு பையன் சொல்லி வச்சிருக்கேன். 5 நிமிஷத்தில் வந்துடுமோ. தை மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறான். அதுக்குள்ளே எப்படி அவன் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிடுவேன். எப்படியும் 5 to 10 lakhs தேரும். லம்பாட்சிடலாம். பக்கா ஃபைட்டு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கேன். என்ன சொல்கிற? உனக்கு 20% கட்டு. ஞானே அவனாவது கொழுத்த காக்கியா கவர்மெண்ட் சர்வெண்ட்டை மாட்டானன்னு தான் பார்க்குறேன். சேச்சி, இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? நம்ம சேஃபு. ஏன்னா என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? ஒரு வாரமா கால் பண்ணிட்டு இருக்கிற. நீயா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். என்ன இருக்கு புரிஞ்சுக்க? இது ஒர்க் அவுட் ஆகுது சந்தியா. என்ன நம்ம ரிலேஷன்ஷிப்பா? அப்புறம் எதுக்குடா ஹோப் கொடுத்த? ஹோப்பா? சொன்ன லவ் பண்றேன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. இல்ல, ஆனா 2 தடவை ஈஸியார் பக்கம் போனோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏமா அவன் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான்ல. மா நீ போனதாம்மா நாங்க போக முடியும். இப்ப கூட எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகறதுல டாய்லெட்குள்ள நுழைஞ்ச. உள்ள வர மாட்டேங்கற தைரியம் இங்க தான். வச்சா பிரேக்கப் பண்ணுவீங்க. அவன் உள்ள நுழைஞ்சதை பார்த்து அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி வந்துச்சுப்பா. சீக்கிரம் பேசி முட்றா. ஏண்டா பொண்ணுங்களை ஈஸியாக கரெக்ட் பண்ணுற, 2 நாளில் கட்டி விட்டுறேன். அதுக்கு மேலே போர் அடிக்கிறாளுங்கடா. போர் அடிக்கிறாள். ஆம்பளைங்க மாதிரி தாண்டா பொண்ணுங்களும் சுயநலமாகவே சுற்றுறாளுங்க. ஒரு சீட்டிங் கேஸில் மாட்டின மாமா இழுத்து மூடி சீல் வச்சுட்டானுங்க. அதோட ஒய்ஃபும் ஓடிட்டா, லைஃபும் போச்சு. சீல் எப்போ வச்சா? உன்னெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 4 வருஷம் ஆச்சு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம். இயரிங் 3 வருஷம் கன்ஃபார்ம் சொல்லிட்டார் வக்கீல். காலிலேருந்து ஏன் மூட் அவுட்டுன்னு கேட்டல, இதுதான். மற்ற கடைக்காரெலாம் பைசா பாட்டிங்க. ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. கேஸ் கட்ட வச்சிருக்கியா? அது ஏன்டா பிரச்சனை இருக்க? அது ஆல்ரெடி வக்கீல் 100 வாட்டி படிச்சிட்டான். நாளைக்கு எப்படியும் உள்ளே போய்டும்டா. 3 வருஷம் உள்ளே வச்சு பிரித்து மெஞ்சிருவானுங்க. கண்ட பருவேட்டெல்லாம் உள்ளே இருப்பானுங்களாம். என்ன மாதிரி கலையாக ஒருத்தன் உள்ளே போனாலே அவ்வளோதான் பஞ்ச. டேய், நீ ஒன்றா ஆச்சு என் மூஞ்ச பேத்துறியா கவின்? அம்சமாக இருந்தாலும் ஆபத்தாண்டா ஜெயிலில். நாலுலேருந்து ஜெயிலில் எனக்கு ஆயில் மசாஜ் தான். டிஸ்சார்ஜ் கேளுங்க சார், கிடச்சிரும். டிஸ்சார்ஜா? என்ன விளையாடுறீங்களா? டெல் கம்பெனின்னு சொல்லி 33 கம்ப்யூட்டர் விற்றுருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு. அட்டைப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஒரிஜினல். 33 கம்ப்யூட்டரும் போலி. கையும் களவுமா மாட்டிருக்காரு. எப்படி டிஸ்சார்ஜ் வாங்குவீங்க? 3 வருஷம் கன்ஃபார்ம். சிஜே மெமோ படிச்சிங்களா? அதையும் படிக்கணும். ஷார்ட் ஷீட்டில் தான் கிளியர் கட்டாக இருக்கேன். அட்டைப்பட்டியை சீஸ் பண்ணதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கான் மெமோவில். கம்ப்யூட்டர்ஸை விட்டுட்டான். கேர்லெஸ் மிஸ்டேக். மெமோ எழுதினவன் சொதப்பிட்டு இருக்கான். உங்களுக்கு இது போதும். டிஸ்சார்ஜ் கேளுங்க, கிடச்சிரும். மொத்தம் 18 கடைக்காரனுங்க மச்சான், என்னோட சேர்த்து. என்ன மட்டும் விட்டானுங்கடா. சுருளி ஒரு கேஸில் மாட்டிருந்தான்ல, இந்த கவின் தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்து காப்பாற்றிக்கிறான் தெரியுமா மச்சான்? என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னடா செஞ்ச? என்ன படிச்சிருக்க நீ? 12th. 12th? டேய், நானே பிகாம் லிட்ரேச்சர்ரா.
எது கேட்குற? இல்லை வக்கீலாண்ட என்னமோ சொன்னேன், டெக்னிக்கலாக ஏதோ சொல்கிறேன்னு புரிஞ்சுது, என்ன மேட்ருன்னு புரியல. பார்த்தா ஜட்ஜி என்ன மட்டும் வெளியே விட்டார், மற்ற கடைக்காரன் எல்லாரையும் 5 வருஷம் உள்ள தள்ளிட்டாரு. 6 லாங்குவேஜ் பேசுகிற வக்கீலுக்கே தெரியாத லா பாயிண்ட்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. ஓவர் இன்டெலிஜென்ட். யார் பண்ணி? ஹூ